ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோவை மகளிர் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி நந்தினி தேவி அறிவித்துள்ளார். திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், ஹரன்பால், பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கு மொத்தம் 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கில் அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்பட்டுள்ளது என சிபிஐ தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்வது என்ன? தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகளிர் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. 10 மணிக்கு ஆஜர்படுத்தினாங்க எதிரிகளா. நீதிமன்றம் அவங்க மேல 66 சார்ஜஸ்ல ப்ரூவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 சார்ஜ் நாட் ப்ரூவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தண்டனை விவரங்கள் 12 மணிக்கு அறிவிக்கப்படும் சொன்னாங்க. சென்டென்ஸில் பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் அக்யூஸோட ஏஜ், அவங்க உடல்நிலை, அவங்க ஃபேமிலியோட ஏஜான பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் கோர்ட் கன்சிடர் பண்ணி ஒரு லீனியன்ட் வியூ எடுங்கன்னு சொன்னோம். கோர்ட் நான் 12 மணிக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கும்போது அதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புல என்ன மாதிரி சொன்னாங்க சார்? அரசு தரப்புல மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நாங்க. அப்ப நாங்க எங்க தரப்புல இதை சொன்னோம். இப்ப நீதிமன்றம் அது 2 பரிசீலனை பண்ணி 12 மணிக்கு என்னன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தரப்புல அதிகபட்சமா ஆயுள் தண்டனை வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஆயுள் தண்டனை கேட்டிருக்காங்க. நாங்க ஒரு லீனியன்ட் இது நாங்க கேட்டிருக்கோம். அப்புறம் மற்றதை கோர்ட் டிசைட் பண்ணும். அவங்க வேற வழக்குகள் அவங்க மேல இல்ல. வேற வழக்குகள்ல முக்கியமான குற்றவாளி தப்ப விட்டுருக்காங்க. இது இவங்களே முழு குற்றவாளி சொல்லிட முடியாது. இதை நான் ஹைகோர்ட்ல பாத்துக்குவோம். அது நாங்க சொல்ல முடியாது. தவறுகளில் இருந்து பாடம் கற்காத தமிழக அரசு, அண்ணாமலை கண்டனம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை. தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு பேராசிரியர் வருகை பதிவு போதிய அளவு இல்லாதது, காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருத்தல் உள்ளிட்ட குறைபாடுகளை சுட்டிக்காட்டி தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதிலும் 24 மருத்துவக் கல்லூரிகள் விளக்கம் அளிப்பதற்கான காலக்கெடு முடிவடைந்துவிட்டது. மீதமுள்ள 10 கல்லூரிகளுக்கு வரும் வாரத்தில் காலக்கெடு நிறைவடைய உள்ளது. உரிய விளக்கம் அளிக்காததாலும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாமல் இருப்பதாலும் இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்தாக வாய்ப்பு இருக்கிறது. இதனால் மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்த முடியாத நிலை ஏற்படும். ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு மே மாதமும் இதே காரணங்களுக்காக புகழ்பெற்ற ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி உட்பட 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் நிலை ஏற்பட்டது. ஆனால் திமுக அரசு தனது தவறுகளில் இருந்து பாடம் கற்கவில்லை. தற்பொழுது 34 மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடக்கவில்லை என்றால் தமிழக மாணவர்களின் மருத்துவக் கல்வி வாய்ப்பு அடியோடு சிதைந்து போய்விடும். தினமும் வீண் விளம்பர நாடகங்கள் நடத்தி கொண்டிருக்கும் முதல்வருக்கு இது குறித்து எந்த கவலையும் இல்லை. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரோ முதல்வர் குடும்பத்தினருக்கு யார் சிறந்த பணியாளராக இருப்பது என மற்ற அமைச்சர்களுடனான போட்டியில் முதல் வரிசையில் ஓடிக்கொண்டிருக்கிறார். உங்கள் விளம்பர ஆசைக்கு தமிழக மாணவர்கள் மருத்துவ கல்வி கனவை பறிகொடுக்க முடியாது என்பதை முதல்வர் ஸ்டாலின் உணர வேண்டும். உடனடியாக தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தேசிய மருத்துவ ஆணையத்தின் அங்கீகாரம் தொடர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி. தமிழக பாஜக சார்பில் மூவர்ண கொடி யாத்திரை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கை. உலக அமைதிக்கு எதிராக செயல்படும் பயங்கரவாதிகள் பயிற்சி கூடாரமாகவும்
அடைக்கல பூமியாகவும் இருக்கும் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு இந்தியா தீவிர தாக்குதல் நடத்தியுள்ளது. பகல்காம் கொலையாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த பாகிஸ்தானின் பயங்கரவாத பயிற்சி கூடங்கள் நம் ஆயுதப்படைகளால் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் சேதமாக்கப்பட்டுள்ளது. நம் ஆயுதப்படை வெற்றிக்கும் பிரதமர் மோடியின் உறுதியான தலைமையையும் சிறப்பிக்கும் வகையில் அடுத்த சில நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் மூவர்ண கொடி ஏந்திய யாத்திரைகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் நாளை யாத்திரை நடைபெறும். பிற முக்கிய நகரங்களில் மே 15ஆம் தேதியும் மற்ற மாவட்ட பேரூர்களில் 16, 17ஆம் தேதிகளிலும் சட்டசபை தொகுதிகள், தாலுகாவின் ஊர்கள், பெரிய கிராமங்கள் ஆகிய இடங்களில் மே 18 முதல் 23ஆம் தேதி வரையும் மூவர்ண கொடி ஏந்திய யாத்திரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பகல்காம் பயங்கரவாதிகள் குறித்து துப்பு கொடுத்தால் 20 லட்சம் ரூபாய் சன்மானம், அனந்த்நாக் போலீசார் அறிவிப்பு. பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்தது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையே கடும் சண்டை ஏற்பட்டது. தற்போது இருதரப்பு ஒப்புதலுடன் சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது. பகல்காம் தாக்குதலில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்களை இந்திய ராணுவம் தீவிரமாக தேடி வருகிறது. இந்நிலையில் அந்த பயங்கரவாதிகள் குறித்து தகவல் தந்தால் 20 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அனந்த்நாக் மாவட்ட போலீசார் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக தெற்கு காஷ்மீர் முழுவதும் பயங்கரவாதிகளின் புகைப்படங்களுடன் கூடிய சுவரொட்டிகளை போலீசார் ஒட்டியுள்ளனர். தகவல் அளிப்பவர்களின் அடையாளம் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் போலீசார் உத்தரவாதம் அளித்துள்ளனர். சண்டை நிறுத்தம் எதிரொலி, காஷ்மீரில் இயல்பு நிலை. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் துல்லியமாக குறிவைத்து தாக்கியது. இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிட்டது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் நிலவியது. இதனால் எல்லைகள், விமான நிலையங்கள் மூடப்பட்டன. மே 9 முதல் யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டன. வீதிகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்தது. கடந்த 10ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்தது. எல்லையில் பதட்டம் தணிந்து இயல்பு நிலை திரும்பியது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி, தோடா, கிஷ்த்வார், ராம்பன் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. எல்லைக்கு அருகில் உள்ள கதுவா, ஜம்மு, ரஜோரி, பூஞ்ச், சம்பா மற்றும் உதம்பூர் பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள் பாதுகாப்பு காரணமாக தொடர்ச்சியாக மூடப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலைமை முழுமையாக சீரான பிறகு பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் கூறினர். சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவு வெளியீடு 88.39% மாணவர்கள் தேர்ச்சி. நாடு முழுவதும் சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 4 வரை நடந்தது. இந்நிலையில் இன்று காலை 11:30 மணிக்கு சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இந்த தேர்வில் 88.39% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னை மண்டலத்தில் 97.39% பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். கடந்த ஆண்டை விட 0.41% தேர்ச்சி அதிகரித்துள்ளது. 90% மதிப்பெண்களுக்கு மேல் 1.15 லட்சம் மாணவர்களும் 95% மதிப்பெண்களுக்கு மேல் 24,000 மாணவர்களும் எடுத்துள்ளனர். வழக்கம் போல் இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகளே 5.9% கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு முடிவுகளை மாணவர்கள் cbse results.nic.in மற்றும் results.cbse.nic.in ஆகிய அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம். டிஜிலாக்கர் மற்றும் உமாங் செயலி மூலமாக தங்களது டிஜிட்டல் மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மிஸ் குவாகம் போட்டி மின்னிய அழகிகள். தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் திருநங்கைகள் கலை விழா மற்றும் மிஸ் குவாகம் அழகி போட்டி விழுப்புரம் நகராட்சி திடலில் நடந்தது. ஏராளமான திருநங்கைகள் பாட்டு, பரதநாட்டியம், கிராமிய நடனம் என தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்.
மிஸ் கூவாகம் 2025ஆம் ஆண்டிற்காக நடந்த அழகி போட்டியில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மும்பை பகுதிகளில் இருந்து பலர் பங்கேற்றனர். 30 திருநங்கைகள் விதவிதமான உடைகளை அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இறுதிப் போட்டியாக 2 சுற்றுகளில் தேர்வு செய்யப்பட்ட 15 திருநங்கைகள் ரேம்ப் வாக் வந்தனர். முதலிடத்தை மாடலிங் செய்யும் திருநெல்வேலியை சேர்ந்த ரேணுகா பிடித்து மிஸ் கூவாகம் ஆனார். கள்ளக்குறிச்சியை சார்ந்த அஞ்சனா 2ஆம் இடம், கோயம்புத்தூரை சார்ந்த ஆஸ்திகா 3ஆம் இடம் பிடித்தனர். மூவருக்கும் கிரீடம் அணிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. 6 திருநங்கைகள் மற்றும் ஒரு திருநம்பி என 7 பேருக்கு இளம் திருநங்கை சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. 7 திருநங்கைகளுக்கு சிரிப்பழகி, ரேம்ப் வாக் அழகி, போட்டோகிராஃபிக் முகம், கட்டுக்கோப்பான உடல் என விருதும் வழங்கப்பட்டன. வணக்கம், என் பேர் ரேணுகா. நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வரேன். இது 2வது வருஷம் நான் மிஸ் கூவாகம் நான் ஏறுறது. ஃபர்ஸ்ட் வருஷம் ஏறினேன், ஆனால் வின் பண்ணலை, கொஸ்டின் ஆன்சரில் விட்டுட்டேன். அது எப்படி ஏது நான் க்ரோம் பண்ணி அடுத்த வருஷம் நான் ஏறணும்னு ஆசைப்பட்டேன். அது மாதிரி நான் இந்த வருஷம் ஏறினேன். எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தது சென்னையில் இருக்கிற, சைதாப்பேட்டையில் இருக்கிற சாதிக்கு பிறந்த சமூக ஸ்வேதா மேமும், மலைக்காமா, சாந்தியம்மா, குட்டியம்மா, இவங்க பின்னாடி இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்து எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. அது மாதிரி இந்த வருஷம் நான் ஏறினேன். நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டேன். இனி வரும் திருநங்கைகளுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, அனைவரும் கல்வி கற்றுட்டு பெற்றோர்கள் சம்மதத்தோட வந்து நீங்கள் திருநங்கைலாம் வந்தீங்கன்னா மற்ற இரு பாலினங்கள் மாதிரி நம்ம 3ஆம் பாலினமும் அனைத்து துறைகளிலும் கை ஓங்கி நிற்கும். இந்த இழிவுபடுத்துகிற சமுதாய மத்தியில் 3ஆம் பாலினங்களும் இன்னமும் வந்து உயர்ந்து வர்றதுக்கு என்னுடைய வணக்கம். என் பேர் வந்து கேஜி அஞ்சனா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர்லேருந்து வரேன். நான் வந்து போன வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ பரிசு வின் பண்ணலை. இந்த வருஷம் வின் பண்ணிவிட்டு சரியான கேள்விக்கான பதில் அளித்து நான் 2வது இடத்தை பிடிச்சிருக்கேன். இந்த வருஷம் 2025க்கான அழகிய நான் 2வது இடத்துல தேர்வாயிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நான் வந்து இப்போ மிஸ் கூவாகம் 2025ஓட செகண்ட் ரன்னர் அப்போ நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இது போல் பல மேடைகளில் நான் வின் பண்ணணும். இது மாதிரி என்னை போல் இளம் திருநங்கைகள் எல்லாருமே முன்னாடி வந்து இதே மாதிரி வின் பண்ணணும். அதுக்கு நான் ஆதரவாக இருப்பேன். இந்த மேடை எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு என் பின்னாடி இந்த பெரியவங்க ஷெல்டன் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தார். அவர் தான் மேக்கப் பண்ணார். அவர் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு வெளியே வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். என் சமூகத்துக்கு இது என்னை போல மறுபடியும் இருக்கிற இன்னும் திருநங்கைகள், இளைய திருநங்கைகளுக்கு ஊக்குவிச்சு அவங்களை இதே மாதிரி நிறைய ஸ்டேஜஸோ இல்லை அவங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கும் நான் பாடுபடுவேன்.